திரையுலகில் இயக்குனர் இமயம் என்று போற்றப்படும் பாரதி ராஜாவின் திரைப்பயணமும் வாழ்வும் தமிழ் சினிமாவின் அழகியலையும் அடையாளத்தையும் தலைகீழாக மாற்றிப்போட்டு ஒரு வரலாற்று புரட்சியாகும். எளிய மனிதர்களின் வாழ்வியலையும் மண்ணின் ஆன்மாவையும் திரைக்கு கடத்திய அந்த பெருங்கலைஞனின் சாதனைகளும் பெருமைகளும் தமிழ் நெஞ்சங்களில் என்றும் அழியாத வடுகளாய் நிலைத்திருப்பவை. யார் இந்த பாரதி ராஜா? தேனி மாவட்டம் அல்லிநகரம் என்ற எளிய ஊராட்சியில் பெரியம்மா தேவர் மற்றும் மீனாட்சி அம்மாள் என்கிற கருத்தம்மாள் தம்பதியருக்கு 1941ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி பிறந்தவர் இயக்குனர் பாரதி ராஜா. பெற்றோர் இவருக்கு இட்ட இயற்பெயர் சின்னசாமி. சினிமா மீது கொண்ட தீராத காதலால் சென்னைக்கு வந்த இவர் பல முன்னணி இயக்குநர்களிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்து சினிமாவின் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார். அந்த ஆரம்பகால போராட்டங்களும் வறுமையும் அனுபவங்களுமே பிற்காலத்தில் தமிழ் சினிமாவை உலுக்கி எடுத்த ஆகச்சிறந்த படைப்புகளை உருவாக்குவதற்காக அடித்தளமாக அமைந்தனர். 1977ஆம் ஆண்டு வெளியான 16 வயது நிலை திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான பாரதி ராஜா அதுவரை ஸ்டுடியோக்களில் முடங்கி கிடந்த தமிழ் சினிமாவை திறந்த வெளிக்கு, குறிப்பாக கிராமத்து மண் வாசனை கொட்டி சென்றார். தமிழ் சினிமாவின் போக்கையை மாற்றியமைத்த பெருமை இவருக்கு உண்டு. அதனைத் தொடர்ந்து இவர் இயக்கிய கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வதில்லை, முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், புதிய வார்ப்புகள், கருத்தம்மா, கல்லுக்குள் ஈரம், மண் வாசனை, டிக் டிக் டிக், காதல் ஓவியம், வேதம் புதியது போன்ற திரைப்படங்கள் வெறும் வணிக படங்கள் கிடையாது. அவை தமிழர்களின் கலாச்சாரத்தையும் வாழ்வியலின் ஆழத்தையும் சமூக அவலங்களையும் பேசிய மிக முக்கியமான காவியங்கள் ஆகும். தன் தாயின் நினைவாக அவர் எடுத்த கருத்தம்மா திரைப்படம் பெண் சிசு கொலைக்கு எதிரான மிக சிறந்த சமுதாய பதிவாக மாறியது. அவரது பெருமைகளில் ஒன்றாகும். பாரதி ராஜாவின் ஆக சிறந்த சாதனைகளில் ஒன்று தமிழ் சினிமாவிற்கு அவர் தாராளமாக வாரி வழங்கிய மனித வளமாகும். ராதிகா, ராதா, ரேவதி, ரஞ்சிதா போன்ற முன்னணி கதாநாயகிகளையும் கார்த்திக், நெப்போலியன் போன்ற உன்னதமான கதாநாயகர்களையும் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தி அவர்களை பட்டை தீட்டிய வைரங்களாக மாற்றிய பெருமை இவரையே சாரும். இயக்குநராக புகழின் உச்சியை அடைந்தவர் பிற்காலத்தில் ஒரு முதிர்ச்சியான நடிகராகவும் தன் முத்திரை பதித்தார். சமீபத்தில் வெளியான திருச்சிற்றம்பலம், மகாராஜா போன்ற திரைப்படங்களில் இவரது யதார்த்தமான உணர்வுபூர்வமான நடிப்பு ஒட்டுமொத்த ரசிகர்களின் இதயங்களையும் உருக செய்தது. இந்திய திரையுலகிற்கே அவர் ஆற்றிய இந்த ஈடு இணையற்ற பங்களிப்பை பாராட்டி கடந்த 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு இவருக்கு உயரிய பத்மஸ்ரீ விருதை வழங்கி கௌரவித்தது. இத்தனை புகழும் பெருமைகளும் கொண்ட இந்த மாபெரும் கலைஞனின் சொந்த வாழ்க்கை ஒரு தத்துவார்த்தமான சோகத்தை உள்ளடக்கியது. இவருக்கு மனோஜ், ஜனனி என்ற 2 பிள்ளைகள் பிறந்த நிலையில் கடந்த ஆண்டு மார்ச் 25ஆம் தேதி இவரது மகன் உடல் நலக்குறைவால் காலமானார். தன்னுடைய முதுமை காலத்தில் மகனை பறிகொடுத்த அந்த பாசமுள்ள தந்தையின் சோகம் உலகிற்கு பல உணர்ச்சிகரமான காவியங்களை தந்த ஒரு படைப்பாளியின் வாழ்வில் நேர்ந்த ஆகப்பெரிய துயரமாகும். கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களை வசியப்படுத்திய அந்த இயக்குனர் இமயம் தன் வாழ்வின் இழப்புகளையும் தாண்டி தமிழ் சினிமாவின் வரலாற்றில் என்றும் அழியாத பெருமைக்குரிய ஒரு சகாப்தமாகவே வீற்றிருக்கிறார்.